உள்ள போயிட்டு திடீர்னு கதவை சாத்தின ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள், முக்கியமா சூரியகுமார் யாதவ் கதவை திறந்து பார்த்துட்டு திரும்பவும் அவர் கதவை சாத்தியிருக்காரு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தற்போது வெளியாகிருக்கு. ஸோ இந்த வீடியோவை பார்த்து ஒட்டுமொத்த பாகிஸ்தான் டீம் எல்லாருமே பயங்கரமா கொந்தளிச்சு போய் நம்ம இந்தியாவை கடுமையாக இப்ப விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல பாகிஸ்தான் முன்னாள் ஜாம்பவான்கள் எல்லாருமே சூரியகுமார், அதே போல நம்ம இந்திய அணியின் பிளேயர் யாரோ ஒருத்தர் முகம் சரியா தெரியல, அவர் வெளியே பார்த்துட்டு கதவை சாத்துறாரு. அது தெல்ல தெளிவாக தெரியுது. பாகிஸ்தான் பிளேயர்கள் அவங்க காத்திருக்காங்க, கதவை சாத்துறாங்க நம்ம இந்திய பிளேயர்கள். இந்த வீடியோ தற்போது வெளியாயிருக்கு. இதை பார்த்து ஒட்டுமொத்த பாகிஸ்தான் முன்னாள் ஜாம்பவான்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமா நம்ம இந்திய அணியை தற்போது கடுமையா விமர்சனம் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை டீட்டெயிலா இப்ப இங்க நம்ம பார்க்கலாம். எதுக்காக நம்ம இந்திய பிளேயர்கள் பாகிஸ்தான் பிளேயர்களை பார்த்துட்டு கதவை சாத்துறாங்க, பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் நம்ம இந்திய அணியை பார்த்து அவங்க என்ன சர்ச்சையான முறையில பேசியிருக்காங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலா ஒண்ணா இப்ப பார்க்கலாம். வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ நம்ம இந்திய அணி நேத்து பாகிஸ்தான் அணியை போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க. பேட்டிங்காக இருக்கட்டும், போலிங்காக இருக்கட்டும், வெறும் 128 தான் நம்ம இந்தியா அடிக்க வேண்டிய டார்கெட். பாகிஸ்தான் 127 எடுத்தாங்க. அதுக்கே 9 விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. ஸோ நம்ம இந்திய அணி பக்கம் பர்த்டே பாயான சூரியகுமார் யாதவ் கடைசி வரைக்கும் நின்று நாட் அவுட் ஆகாம இருந்தாரு. வின்னிங் ஷாட்டை கூட சூரியகுமார் யாதவ் அவர் தான் அடிச்சாரு. ஸோ வின்னிங் ஷாட் அடிச்சதுக்கு அப்புறமா வழக்கமா நம்ம எல்லாருமே என்ன பார்த்துருக்கோம், இரு அணி பிளேயர்கள் எல்லாருமே 2 பேரும் தட்டி கொடுத்துக்கிட்டு ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு பெவிலியனை நோக்கி எல்லாருமே போவாங்க. ஆனா இந்த மேட்ச் முடியறப்ப அங்க மைதானத்துல நடந்த விஷயமே வேற. சூரியகுமார் யாதவ் அதே போல சிவம் துபே 2 பேருமே இவங்களுக்குள்ள கை ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு கம்னு அங்க இருந்து டக் அவுட்டை நோக்கி நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பாகிஸ்தான் பிளேயர்கள் எல்லாருமே, இந்திய பிளேயர்கள் எல்லாருமே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து வரிசை கட்டி வந்து நிற்பாங்க. நம்ம எல்லாருமே ஒருத்தரா ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே உள்ள போலாம் அப்படின்னு மைதானத்திலேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் பிளேயர்கள். ஆனா டக் அவுட்ல உட்காந்துக்கிட்டு இருந்த ஒரு சில நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே எழுந்திருச்சு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல சூரியகுமார், சிவம் துபே இவங்களுமே கூட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ஒரு சில நிமிடங்கள்லயே ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் யாருமே பாத்தீங்கன்னா அங்க மைதானத்துல இருக்கிற மாதிரியே தென்படல. பாகிஸ்தான் பிளேயர்கள் எல்லாருமே வரிசை கட்டி நிக்கிறாங்க. ஆனா இந்திய பிளேயர்கள் யாருமே அந்த இடத்துல இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுமே பாகிஸ்தான் ஒட்டுமொத்த பிளேயர்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் கேமராமேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் கவர் பண்ணியிருக்காரு. இந்திய பிளேயர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு உள்ள போயிட்டாங்க. அதே போல பாகிஸ்தான் பிளேயர்கள் எல்லாருமே நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே வருவாங்க, ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்னடா இந்திய பிளேயர்கள் யாருமே காணும் அப்படின்னு ஒரு மாதிரி அவமானப்பட்ட முகத்துடன் ஒவ்வொரு பாகிஸ்தான் பிளேயரும் பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவா எல்லாருமே உள்ள போக ஆரம்பிச்சிருக்காங்க. உள்ள போறப்ப கூட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்த இந்திய பிளேயர்கள் யாராவது வெளியே வருவாங்களோ அப்படின்னு பார்த்துக்கிட்டே தான் பாகிஸ்தான் பிளேயர்கள் எல்லாருமே போயிருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல கரெக்டா நம்ம இந்திய பிளேயர் யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கரெக்டா தெளிவா முகம் தெரியல, வெளியே பாகிஸ்தான் பிளேயர்களை பார்த்துக்கிட்டே அப்படியே கதவை சாத்துறாங்க. அதாவது ட்ரெஸ்ஸிங் ரூம் கதவை சாத்துறாங்க. உள்ள நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே இருக்காங்க, யாருமே வெளியே இல்லை. உள்ள போயிட்டு கதவை சாத்துற மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பிளேயர்கள் செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ தான் இப்ப சற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியாகி இருக்கு. இதை பார்த்து கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தான் முன்னாள் ஜாம்பவான்கள். இதுல அக்தர் பாத்தீங்கன்னா பயங்கரமா கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. முன்னதா நம்ம இந்தியா செஞ்சது சரி அப்படிங்கிற மாதிரி மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசின அக்தர் இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம இந்திய பிளேயர்கள் எப்படி இந்த மாதிரி செய்யலாம், இந்திய பிளேயர்கள் அட்லீஸ்ட் அவங்களால கை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனம் இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் கோச், அசிஸ்டன்ட் கோச், போலிங் கோச் இப்படி 4-5 பேர் இருக்காங்களே இந்தியன் டீம்ல, இன்னும் மெடிக்கல் சப்போர்ட் இப்படி நிறைய பேர் இருக்காங்க இந்தியன் டீம்ல, அவங்களையாவது விட்டு கை கொடுக்க வச்சிருக்கலாமே. யாரையுமே கை கொடுக்க விடாம ஒட்டுமொத்த இந்திய பிளேயர்களும் உள்ள போய் அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டது இது ரொம்ப பெரிய ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி அக்தர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீமை கடுமையா சாடி விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஸோ அதே போல வாசிம் அக்ரம் அவரு கூட நம்ம இந்திய அணியை விமர்சனம் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த மேட்ச் நடக்கிறப்பவே நம்ம இந்தியனுக்கு எதிராக காமெண்ட்ரி கொடுத்தவர் வாசிம் அக்ரம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சையான விஷயம் பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்கு எதிராக நடக்கிறப்ப வாசிம் அக்ரம் அவர் கூட சும்மாவா இருக்க போறாரு. வாசிம் அக்ரம் இந்திய அணி அவங்க செஞ்சது மிகப்பெரிய தவறு. ஸ்போர்ட்டையும் அதே போல அரசியலும் இரண்டையும் ஒன்னா கலக்கக்கூடாது. ஆனா இந்தியா ஒன்னா கலந்தது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் பிளேயர்கள் எல்லாரையுமே அவமானப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு கண்டிப்பா ஏசிசி அதாவது ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் அதே போல ஐசிசி 2 பேருமே கடுமையான நடவடிக்கை நிச்சயமா இந்தியா மேல எடுத்தே ஆகணும். அப்படி எடுக்கலைன்னா கண்டிப்பா அடுத்த ஆட்டத்தை
பாகிஸ்தான் நாங்க விளையாட மாட்டோம் அப்படின்னு புறக்கணிக்கணும் அப்படிங்கிற முடிவை தற்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு எடுத்திருக்காங்க. இது சரியான நடவடிக்கை இந்தியாவுக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரி தற்போது வாசிம் அக்ரம் நம்ம இந்தியா மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வாசிம் அக்ரம் அவர் பேசியிருக்காரு. அதே போல ஷாஹித் அஃப்ரிடி அவர் கூட இந்தியன் டீமை கடுமையா விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. ஷாஹின் அஃப்ரிடி அவருடைய மாமனார், இதனால தன்னுடைய மாப்பிள்ள அவமானப்பட்டுட்டாரு அப்படிங்கிற கோபமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஷாஹித் அஃப்ரிடி அவருக்கு இருக்கு. இதனால பாகிஸ்தான் பிளேயர்கள் எல்லாருமே பயங்கரமா இந்த தொடர் முழுக்க அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க. இதுக்கு கண்டிப்பா ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் ICC எல்லாருமே நடவடிக்கை எடுக்கணும், இந்தியாவை இந்த தொடரை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கடுமையாக ஷாஹித் அஃப்ரிடி அவர் கூட இந்திய அணிக்கு எதிராக தான் பேசியிருக்காரு. ஆனா இதுக்கு நம்ம இந்தியா தரப்புல இருந்து கொடுத்த பதில் பாகிஸ்தான் அவங்கள கொஞ்சம் அதிருப்தி அடைய தான் வச்சிருக்கு. ஏன்னா இந்த மேட்ச் டாஸ் போடுறப்பவே பாகிஸ்தான் கேப்டனான சல்மான் அவர் தான் நான் இந்தியா கிட்ட கை கொடுக்க விருப்பப்படலை, அதனால சூரியகுமார் யாதவ் டாஸ் போட்டுட்டு அவர் கவனம் போயிட்டும் கை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அம்பையர் கிட்டையே பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. இது தற்போது ஆதாரப்பூர்வமாக நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது அம்பையரே பார்த்தீங்கன்னா சல்மான் இந்த மாதிரி என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு அம்பையர் அவரே நேரடியாக இந்த விஷயத்தை அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. இது பாகிஸ்தான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அடியாக தான் பார்க்கப்படுது. அதாவது நடவடிக்கை எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் கேப்டன் அவர் மேலதான் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா டாஸ் போடுறப்ப கை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியா கிட்ட அவங்க கை கொடுக்க வருவாங்க அப்படின்னு எந்த வகையில இந்தியா நம்ப முடியும் அப்படின்னு தற்போது நம்ம இந்தியா கிட்ட தரப்பு கிட்ட இருந்து இந்த கேள்வியை தற்போது எழுப்பியிருக்காங்க. அதாவது இந்த வீடியோவை பார்த்து இன்னைக்கு மத்தியானத்துல இருந்தே ஒட்டுமொத்த பாகிஸ்தான் ஜாம்பவான்கள், பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு எல்லாருமே பயங்கரமா நம்ம இந்தியா மேல கடுமையா குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்திய தரப்பு முக்கியமா சூரியகுமார் யாதவ் அவர்கிட்ட இருந்து கொடுக்கப்பட்டிருக்க விளக்கம் இதுதான். பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் டாஸ் போடுறப்ப என்கிட்ட கை கொடுக்க வேணாம் அப்படின்னு சல்மான் அவர் சொன்னதா அம்பையர் சூரியகுமார் யாதவ் கிட்ட சொல்லியிருக்காரு. இதன் காரணமாக தான் டாஸ் போட்டுட்டும் கூட நாங்க கை கொடுக்கல, மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமாகவும் கை கொடுக்கல, எங்க அந்த இடத்துல இருந்தா தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படுமோ அப்படின்னு தான் நாங்க எல்லாருமே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு உள்ள போய் நாங்க கதவை சாத்திக்கிட்டோம் அப்படின்னு இந்த கரெக்டான விளக்கத்தை தற்போது சூரியகுமார் யாதவ் அவரு கொடுத்திருக்காரு. இதனால தற்போது நம்ம இந்தியா மேல கடுமையாகவும் கோபமாகவும் திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கிற பாகிஸ்தான் முன்னாள் ஜாம்பவான்கள் தற்போது நம்ம இந்தியன் டீம் பிளேயர்கள் மேல ஒரு கரெக்டான நடவடிக்கை எடுக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னும் குறிப்பா பாகிஸ்தான் முன்னாள் கேப்டனான இன்சமாம் உல் ஹக் ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் செஞ்சது தவறு அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தானுக்கு எதிரான கருத்து தான் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது டாஸ் போடுறப்பவே சல்மான் இந்தியா கிட்ட கை கொடுக்காம போனது தவறு, ஏன்னா டாஸ் ஜெயிச்சிருக்காரு, ஜெயிச்ச கேப்டன் தான் தோத்த கேப்டனுக்கு கை கொடுத்துருக்கணும், அந்த இடத்துலயே சல்மான் கை கொடுக்காம போனது, இதுக்கு முன்னாடி செர்மனி நடக்கிறப்ப அங்கேயும் கை கொடுக்காம போனது, இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்துதான் இந்தியா மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறமா கை கொடுக்காம போறதுக்கான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு இன்சமாம் உல் ஹக் அவர் ஒருத்தர் தான் மனசாட்சி இருக்கிற மனுஷன் போல இருக்கிற உண்மையை அப்படியே தெளிவாக பேசியிருக்காரு. மற்ற ஜாம்பவான்கள் எல்லாருமே நம்ம இந்தியா உள்ள போய் கதவை சாத்திக்கிட்ட அந்த ஒரு விஷயத்த மட்டுமே பார்த்து இந்தியா மேல கடுமையா கோபம் அடைஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல இந்தியன் டீமை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? இந்தியா செஞ்சது சரியா தவறா? உங்க கருத்தை சொல்லுங்க.